அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவர் அப்படிங்கிற இந்த பாடத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாதை, இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்திலிருந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை பாதை, அதை சார்ந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பல்வேறு காரணங்களுக்காக பின்பற்றினாங்க. எல்லா நபர்களும் இயேசு கிறிஸ்து தன்னை எதற்காக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாரோ அதற்காக பின்பற்றலை. வேறு வேறு காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பிதாவினாலே முன்குறிக்கப்பட்ட அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் எருசலேமை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம அந்த பாடத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தது போல, அங்காங்கே நம்முடைய பாடத்தில் பார்த்து கொண்டே வந்தது போல, மனுக்குலம் பாவத்திலே விழுந்த போது அந்த பாவத்திலிருந்து அந்த வீழ்ச்சியிலிருந்து அவங்களை மீட்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அதை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு மிக அருகாமையில் இருந்த பெத்தானியா அப்படிங்கிற அந்த கிராமத்திற்கு போனார். அங்கே தன்னுடைய சீடர்களை அனுப்பி அவர் ஒரு கழுதை அவர் வர வைத்து அதிலே ஏறி அவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அவர் ஒரு கழுதை மேலே கழுதையின் குட்டியோடு கூட அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் அந்த இடத்துல நிறைவேறுது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இந்த மாதிரி கழுதையிலே உள்ளே போவது என்பது அவர் இஸ்ரேல் மக்களுக்கான ராஜா என்பதை சுட்டி காட்டுவதாக இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுடைய ராஜா கழுதையிலே ஏற்றப்பட்டு அங்கே கொண்டு போவது என்பது அவங்களுடைய தேவனாலே கட்டிடப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதனால் அவங்க அந்த கழுதையிலே ஏறி இயேசு கிறிஸ்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது அவர் இஸ்ரேலினுடைய ராஜா என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுவதாக இருந்தது. மக்களும் அவர் அந்த கழுதையிலே அங்கே உள்ளே வந்ததை பார்த்த உடனே மிகவும் உற்சாகமாக அவரை வரவேற்றாங்க, ஆரவரித்து அவரை வரவேற்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் அந்த மக்கள் பார்த்துருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தாங்க. மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை எல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை அவர்கள் அறிந்திருந்தாங்க. அப்போது அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட வல்லமையான இந்த நபர் அவர் இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து மீண்டும் இந்த இஸ்ரவேலை ஒரு தனி நாடாக மாற்றி அவர் ஒரு ராஜாவாக வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா எண்ணினாங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது எப்படி மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்தாரோ, அதுபோல் எப்படி தாவீது என்கிற ராஜா அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் பல்வேறு இடங்களில் அடிமைப்பட்டிருந்த நிலையிலே அவர் கடவுள் சொல்லியிருந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த அந்த மற்ற இடங்களெல்லாம் அவர் எப்படி போரிட்டு பிடித்து ஒரு முழுமையான இஸ்ரவேல் தேசமாக அதை மாற்றினாரோ, அந்த மாதிரி இந்த இயேசு கிறிஸ்துவும் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே தன்னுடைய வல்லமையெல்லாம் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை செய்து அவர் நம்முடைய ராஜாவாக மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் அவரை எதிர்பார்த்தாங்க. அதனால் மிகுந்த ஆரவாரத்தோடு இயேசு கிறிஸ்துவை அந்த மக்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலக பிரகாரமாக அவங்க இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்காமல், பாவம், சாத்தான் போன்ற இந்த சாத்தான் மரணம் அப்படிங்கிற இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுவிக்கப் போகிறார் அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேமுக்கு வருகிறார். ஒரு பெருங்கூட்ட மக்கள் அவரை பின்பற்றி வராங்க. அந்த நேரத்தில் யூத மத தலைவர்கள் அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அரசியல். அப்போ இந்த நபர் பின்னால் இவ்வளவு கூட்டம் போகிறாங்களே, இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய இந்த மாதிரியான பதவிகளிலும் பொறுப்புகளிலும் இருந்து அந்த பதவி சுகத்தையும் நாம் அனுபவித்து கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பொருளாதார அனுகூலங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நபர் பின்னால் இந்த மக்கள் போவதை பார்த்தால் நம்மளுக்கான மக்களை தங்களோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அதெல்லாம் போயிடும் போலேயே தெரியுது அப்படின்னு சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவரை கொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்த உடனே அவங்க உடனடியாக அதை செய்யாமல், மக்கள் பல பேர் அவரை சூழ்ந்திருந்தனாலையும் மக்கள் பல பேர் அவரை பின்பற்றினாலையும் ஏதாவது அவர்கள் செய்ய அது மக்களுக்கு தெரிஞ்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிறனால அவங்க கொல்வதற்கு முடிவெடுத்தாங்க. ஆனாலும் சரியான ஒரு நேரத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி அவங்க காத்திருந்த அந்த சூழலில் தான் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த
ஒரு சீடன் மூலமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். யூதாஸ் காரியோத்து அப்படிங்கிற அந்த சீடன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவன் தீர்மானித்தான். இந்த யூதாஸ் காரியோத்து வந்து நம்ம பார்க்கும் பொழுது அவனையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருந்தார்னா தன்னுடைய சீடர்களில் ஒருவனாக அவர் சேர்த்து வைத்திருந்தார். அங்கே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிறார், எவ்வண்ணம் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். இந்த யூதாசையும் ஆண்டவர் என்ன செய்திருந்தார் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக அவரையும் தன்னுடைய சீடர்கள் கூட்டத்தில் ஒருவனாக இயேசு கிறிஸ்து சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த யூதாஸ் காரியோத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு நபராக இருந்த போதிலும், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றி போன ஒரு நபராக இருந்த போதிலும், இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று சொன்னாரோ அதை யூதாஸ் காரியோத்து ஒரு இடத்துலையும் நம்ம நம்பலை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யூதாஸ் காரியத்தினுடைய உண்மையான மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதும் ஆங்காங்கே நமக்கு வேதாகமத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத்து அந்த குழுவிலே வந்து பணப்பையை தன்னிலே வைத்து கொண்டிருந்தவனாக இருந்தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊழியத்துக்கென்று வரக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் யூதாஸ் காரியத்தினுடைய பொறுப்பிலே அது இருந்ததை வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களிலே யூதாஸ் காரியோத்து பணத்தின் மேல் மிகுந்த பற்றுள்ள ஒரு நபராக இருந்தான் என்பதையும் நமக்கு வந்து வேதாகமம் ஆங்காங்கே சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நபருடைய பாவ நிலையை குறித்து, மிக முக்கியமாக அந்த சீடர்களுடைய பாவ நிலையை குறித்து எல்லாம் உணர்த்துவதற்கு பல்வேறு சூழல்களிலே ஆண்டவர் வந்து முயற்சி பண்ணார். ஆனால் யூதாஸ் ஒருபொழுதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பாவ நிலையை குறித்து உணரவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தன்னுடைய சுய லாபத்திற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவினாலே தனக்கு எந்த விதமான பொருளாதார லாபமும் இல்லை, இந்த இயேசு கிறிஸ்து பின்னாலே போகிறதுனால நமக்கு துன்பம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த யூதாஸ் காரியோத்து அறிந்த பின்பு எப்படி வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி நாம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்த நிலையில் அவரை எதிரிகளிடம் காட்டி கொடுத்து அவரை இயேசு கிறிஸ்துவை வந்து எதிரிகளிடத்தில் விற்று கொடுப்பதற்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னா தீர்மானித்தான். இதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசுகள் அவனுக்கு கொடுப்பதாக இந்த யூத மத தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஒப்புக்கொண்டாங்க. இந்த நேரத்தில் இந்த 30 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு அடிமை இல்லையா, ஒரு ரொம்ப சீப்பான ஒரு அடிமையை வாங்குவதற்காக செலவழிக்கப்பட்ட ஒரு பணம், ஒரு சாதாரண அடிமையினுடைய விலை தான் அது. அந்த நபர் இயேசு கிறிஸ்து, அதாவது யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும்னு சொல்லி நினைத்த போது, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட வேண்டும் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது யூதாஸுடைய ஒரு எண்ணமாக இருந்திருக்காது. மாறாக யூதாஸ் காரியத்து கூடவே இருந்திருக்கதை பார்க்குறோம். பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள் வல்லமைகள் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு, சரி பேசாமல் இவர் பின்னால் போகிறதுல என்ன நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏதோ அவனுங்க ஏதோ காட்டி கொடுக்க சொல்கிறானுங்க, நம்ம பேசாமல் அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்துட்டு தூர போயிடலாம். பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து எப்படி இந்த யூத மத தலைவர்கள்லாம் அவரை வந்து கொல்லுவதற்கும் பிடிப்பதற்கும் முயற்சி பண்ணாங்களோ அப்போல்லாம் இயேசு கிறிஸ்து தப்பிச்சு போயிட்டார்ல, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அவர் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அவர் தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி கூட யூதாஸ் காரியத்தை எண்ணியிருக்கலாம். ஆனாலும் நாம் வேத வசனத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த விதமாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், பின்னாலே வந்து யூதாஸ் காரியத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்டு அங்கே அவர் சிலுவையிலே வந்து மனுஷனுடைய பாவத்திற்காக அவர் மரிக்க வேண்டும் என்பதையும் குறித்து அவன் உணராமல் இருந்தால், ஆனாலும் தேவனுடைய சித்தம் இப்பதமாக செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட பஸ்கா விருந்தை ஆசரித்ததை நம்ம பார்க்குறோம். அந்த மற்ற எல்லா சீடர்களையும் அவர் ஒன்றாக சேர்த்து கடைசியாக அவர் அவங்களோடு கூட அந்த கடைசி பஸ்காவை அவர் வந்து ஆசரிக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் வந்து ஆசரித்து வந்து அந்த பண்டிகை இல்லையா, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுவித்த அதை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படக்கூடிய அந்த பஸ்கா பண்டிகையை வந்து இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட ஆசரிக்கிறாரு.
அதில் ஆண்டவர் வந்து சொல்லும்போது ஒரு தண்ணீர் குடம் தூக்கி வரக்கூடிய ஒரு மனிதன் ஒருவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஆண் நபர் ஒருவர் தண்ணீர் தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஆனால் அதே ஒரு அடையாளமாக ஆண்டவர் அவங்களுடைய சீடர்களுக்கு காட்டி அவங்கள அந்த நபரை சந்தித்து நீங்கள் அந்த வீட்டில் போய் அந்த மாடியில் இந்த பஸ்காவுக்கு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்னார். நம்ம பல்வேறு இடங்களில் இயேசு கிறிஸ்துவை இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே அது எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் என்பதை பல இடங்களிலே பார்த்துருக்குறோம். அதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இது மட்டுமல்ல, உண்மையாகவே என்னென்ன நடக்கப் போகிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதன் பின்பதாக அவர் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அவர் கடந்து போக வேண்டும் என்பதும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் சிலுவையிலே எப்பேற்பட்ட பாடுகளை அனுபவித்து மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூதாஸ் காரியத்தினுடைய பாவம் என்பது ஒருபோதும் தேவனுடைய திட்டத்தை அது என்ன செய்ய முடியாது அப்படின்னா தடுக்க முடியாது. அது தேவனுடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் அது நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் யூதாஸ் காரியோத்து தன்னுடைய பாவத்திற்கான விளைவுகளை சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தந்த அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை கொடுத்து அவர் சிலுவையிலே அவருடைய உடல் அவ்விதமாக பிற்கப்பட போகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக அதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்கிறார். அதே மாதிரி அங்கே அவர்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து சிலுவையிலே அவராலே சிந்தப்பட போகக்கூடிய அவருடைய இரத்தத்திற்கான ஒரு அடையாளமாக, ஒரு ஞாபகார்த்தமாக இயேசு கிறிஸ்து அதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த இரண்டையும் அவங்களிடத்தில் சொல்லி, நீங்கள் திரும்பவும் இதை எல்லாவற்றையும் என்ன செய்யணும், இதை நாங்கள் என்ன நினைவு கூறும்படி நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும், இதை நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அன்பு கட்டளையும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவ்விதமாக இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களோடு கூட பேசினார். இயேசு கிறிஸ்து எவ்வண்ணம் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே அந்த பரிகாரத்தை செலுத்தப் போகிறார் என்பதை குறித்து அவர் என்ன செய்தார் அப்படின்னா அந்த சீடர்களோடு கூட அவர் பேசினார். எவ்வண்ணம் அவர் மீட்புக்காக, மனுக்குலத்தினுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக அவர் நொறுக்கப்பட போகிறார், எவ்வண்ணம் அவர் ரத்தம் சிந்த போகிறார் அப்படிங்கிறது எல்லாம் அவர் அன்றைக்கு சீடர்களோடு கூட சொன்னார். ஒருவேளை சீடர்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அந்த நேரத்திலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு முழுசாக அது புரியலை. நடந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னாரே அப்படின்னு சொல்லி பின்னால் அவங்க புரிந்து கொண்டாங்க. அதனால தான் அது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தான் முழுமையாக சொல்கிறார் அப்படிங்கிறது புரியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் அவங்க கேட்டு வைத்து கொண்டாங்க. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மனமுவந்து அவராகவே முன்வந்து மனுக்குலத்தினுடைய பாவத்தை மீட்பதற்காக பிதாவினுடைய ஏற்ற நேரம் வந்த பொழுது அந்த சிலுவைக்கான பயணத்தை நோக்கி அவர் நடக்க ஆரம்பித்தது மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பிற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த அன்பு என்பது நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு நிபந்தனையற்ற அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ராஜா தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் உண்மையாகவே ராஜாவாகத்தான் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாகவும் இருக்கிறாரு. ஆனாலும் இந்த உலகம் எதிர்பார்த்த விதமாக, அல்லது அந்த யூதர்கள் அன்றைக்கு எதிர்பார்த்த விதமான ஒரு ராஜாவாக இல்லாமல் அவர் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ராஜா நமக்காக மரிக்க ஆயத்தமானார், மக்களுக்காக மரிக்க ஆயத்தமானார். இன்னும் வரக்கூடிய வாரங்களிலும் நம்ம தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை பாதையிலே அவர் தொடர்ந்து என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.